Taste the Daily. பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வுக்குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதியை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதலின் மையப்புள்ளி. அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நிலவும் மோதலுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டியது அவசியமில்லையா? துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக கடந்த காலங்களில் ஆளுநர் பிறப்பித்த ஆணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அரசு வழக்கு தொடர்ந்தது. வழக்கு தொடரப்பட்டு 13 மாதங்களுக்கு மேலாகியும் அவற்றை விசாரணைக்கு கொண்டு வர தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததுதான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதில் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்ந்து வரும் மோதல் போக்கால் சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய 6 பல்கலைக்கழகங்களுக்கும் புதிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் அவற்றின் செயல்பாடுகள் முடங்கி போயிருக்கிறது. இந்த பதவிகளை எல்லாம் 2 ஆண்டுகளாக நிரப்பாமல் வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம். இன்னும் சில பல்கலைக்கழகங்களில் புதிய துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான பணிகள் உடனடியாக தொடங்கப்படவில்லை என்றால் உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 13 பல்கலைக்கழகங்களில் 11 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் செயல்பட போகும் நிலைதான் உருவாகும். துணைவேந்தர்கள் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி வளர்ச்சி பணிகளை யார் கவனிப்பார்கள்? பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகள் அடியோடு முடங்கி உயர்கல்வி பாதிக்கப்படும் ஆபத்தை கூட இந்த அரசு உணரவில்லையே. தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் ஆளும் திமுக அரசாங்கத்திற்கு பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் ஆளுநர் ஏதாவது சர்ச்சைகளை கிளப்பி இதை திசை திருப்பி இந்த திமுக அரசாங்கத்தை காப்பந்து செய்கிறார் என்ற சந்தேகத்தை இந்த ஆளுநர் நியமன சர்ச்சை மேலும் வலுப்படுத்துகிறது. சிபிஐ விசாரணை வேண்டாம் என்ற வழக்குகளுக்கு மட்டும் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடும் இந்த அரசு 13 மாதங்கள் ஆகியும் துணைவேந்தர்கள் நியமனம் குறித்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர துரும்பை கூட கிள்ளி போடாததை பார்க்கும்போது ஆளுநருக்கும் திமுக அரசிற்கும் நடக்கும் இந்த மோதல் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம்தான் என்ற சந்தேகம் உறுதியாகிறது. ஆக துணைவேந்தர்கள் நியமனம் குறித்த சர்ச்சை தொடர வேண்டும் என்று தமிழக அரசு விரும்புகிறதா? துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் மீண்டும் மீண்டும் சர்ச்சைகள் தலை தூக்குவது ஏன்? ஆளுநர் வெர்சஸ் அமைச்சர் மோதல் நாடகம் போட்டு அரசியல் செய்வது யார்? மக்களுக்கே இது நன்றாக புரியும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.